2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் 2000 கோடிக்கு மேலே ப. சிதம்பரம் பெற்ற கருப்பு பணம் NDTV மூலமாக தான் இந்தியாவிற்கு வந்ததுங்கிறது ஏற்கனவே நடந்த நிகழ்வு. எப்படின்னு சொன்னால், எல்லா நாடுகள்லையும் இப்போ NDTV ஸ்காட்லாந்து லிமிடெட், NDTV இங்கிலாந்து லிமிடெட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, இந்த NDTV இந்திய கம்பெனிக்கு சப்சிடியரி கம்பெனிஸ் வெளிநாடுகளில் அந்த மாதிரி 10-12 கம்பெனியை துவங்கி அதெல்லாம் ஒன் டிரான்சாக்ஷன் கம்பெனிஸ், ஃபேக் கம்பெனிஸ், அதில் பணம் ஒன்று அங்கே போட்ட மாதிரியாக போட்டுட்டு அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன, சட்டத்தில் இருக்க ஒரு சின்ன ஓட்டை சப்சிடியரி கம்பெனியுடைய பணம் ஹோல்டிங் கம்பெனிக்கு மாற்றினால் சோர்ஸு சொல்ல வேண்டாம்னு இருக்குது. ஆகவே அதை பயன்படுத்தி வெளிநாட்டிலிருந்து 2000 கோடிக்கு மேலே கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றினதில் பிரணாய் ராயின் மீதும் பிரணாய் ராய் A1, பி. சிதம்பரம் A2, ஏன்னா அவர் எஃப்எம்மாக இருக்கும்பொழுது தான் நடந்தது. அந்த வழக்கை பதிஞ்ச இன்கம் டேக்ஸ் அதிகாரி சஞ்சய் ஸ்ரீவாத்சவாவை போலியான தூண்டி விட்டு அங்கே இருக்கிற பெண் அலுவலரை அவர் மீது செக்ஷுவல் அசால்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவரை சஞ்சய் ஸ்ரீவாத்சவா இவர் பைத்தியம் இவருக்கு, அதனால் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும்னு. ஆகவே ப. சிதம்பரம் நடத்தியிருக்கிற கொடுமைகள், கொடூரங்கள், அவருக்கு உடுப்பு மட்டும்தான் வெள்ளை, அவர் பண்ணியிருக்கிற இவ்வளவு கொடுமைகளும் வெளியில் வந்திருக்கு. ராம் ஜேத்மலானி அவர்கள் பி. சிதம்பரத்துக்கு சேலஞ்சு பண்ணி, நீங்கள் இந்த வழக்கில் யூ ஹேவ் டு கம் அவுட் க்ளீன்னு சொல்லி எழுதின கடித காப்பி என்கிட்ட இருக்குது. ஆகவே இது நடந்த ஊழலுக்கான நடவடிக்கை. இது யாராவது ப்ரெஸ் ஃப்ரீடமுக்கு எதிரானது, பழிவாங்க எதிரானது பேசினால் நாம் ஊழலுக்கு, தேச துரோகத்துக்கு, வெளிநாட்டுக்கு இந்த நாட்டோட பணம் கொண்டு போய் அங்கேருந்து கொண்டு வருங்கிறது இட் இஸ் ஆன்டி நேஷனல் ஆக்ட், இந்த நாட்டுக்கு விரோதமானது. ஆகவே அந்த மாதிரி செய்ததை ஆதரிப்பதாகும். அது யார் பேசினாலும் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சட்டமானது அதன் கடமையை செய்து கொண்டு இருக்கிறது. சிதம்பரம் குடும்பத்தோடு ஒரு நாள் சிறைக்கு போவார், ஏன்னா அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கார். இது ராம் ஜேத்மலானி ஆதாரங்களோட கடிதம் எழுதினார். இன்னி வரைக்கும் சிதம்பரத்தோட பதில் என்ன, அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்பொழுது, அதாவது இயல்பு தான், மூக்க பிடிச்சா வாயை திறக்க தானே செய்வாங்க. அதனால் இதுக்காக அவங்க பேசக்கூடிய குற்றச்சாட்டை ஒழிய 100% ஆதாரங்களோடு CBI ஆனது நடவடிக்கை எடுத்து வருகிறது.